சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லவங்க கூட பழக்கம் இல்லை. இப்பயும் தினமும் ஃப்ராட் பசங்களும் ஐயோ பசங்களும் பார்க்க வேண்டியது. என்னடா பொழையும் போறா? டெய்லியும் ஃப்ராட் பசங்களை பார்க்கறது என் பழப்பா போயிடுச்சு. ஏய் என்னடா சொல்றா? இங்கே டெய்லியே வராங்களா, அவங்கள சொன்னேன் நீ மட்டும்தான் ஒழுங்கா. சார், ஜட்ஜையா வந்து உட்காந்தவன வணக்கம் ஏன்னு சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துவேன். இன்னைக்கு என்ன வழக்கு? ஐயா, இவங்க தனியார் பள்ளி நடத்திட்டு வராங்க. இவங்க மேல இவர் வழக்கு தொடர்ந்துருக்காரு. வாதத்தை தொடங்குங்க. கணம் நீதிபதி அவர்களே, ஒரு தரமான பள்ளி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள் மீது இவர் ஒரு தவறான குற்றச்சாட்டை சுமத்தி உள்ளார். இவரான கத்தாதப்பா, காது வலிக்குது, பக்கத்துல தானே இருக்காரு. வயசானா அவங்களும் காது கேட்காது, இதுக்கு சார்பா கேட்குதா? ஊன்லயே ஆள் இல்லாம வாய்தாங்க. ராமன் ராமன் ராமன். மிஸ்டர் ராமன், இவர்கள் மீது நீங்க ஏன் வழக்கு தொடர்ந்தீங்க? இந்த நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுங்க. எதுக்குன்னு உங்களுக்கு சொல்லலையா? நான் சொல்றது இருக்கட்டும். கேஸ் நடத்த வந்தீங்கல்ல, கேட்டுக்கணும்ல. என்ன எதுன்னு நீங்க தானே சொல்லணும். என்ன சொல்ல சொல்றீங்க? இவர் இன்னும் நம்ம மேல கேஸ் போட்டிருக்காரு. சார், ஃபீஸ் அதிகமாக வாங்குறோமா, அதனால எங்கள் 2 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காரு. இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அவங்க ஃபீஸ் அதிகமா வாங்குறான்னு கேஸ் போட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் போடலையே. இவ்வளோ ஃபீஸ் ஏன் வாங்குறீங்கன்னு தான் நான் கேஸ் போட்டேன். இவ்வளவு ஃபீஸ் ஏன் வாங்குறீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம் சார். தெளிவா சொல்றது இல்லையா? எத்தனை பேர் நீ ஓட விட்டுருப்பா, இவன் உன்னை ஓட விடுறான் பாரு. அதிகமா வாங்குறதா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் வாங்குறேன்னு கேட்கறதா இருக்கட்டும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்க? சொல்கிறேன் சார், அதிகமாக எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பள்ளியில் இவ்வளோ ஏன் வாங்குறீங்க அப்படின்றது தான் நான் கேஸ் போட்டிருக்கேன். தெளிவா சொல்லி குழப்பறாயா? இவரான இவர் என்னென்னவோ பேசி குழப்பறாரு. என்னப்பா குழப்பாம சொல்லுப்பா. சொல்கிறேங்கய்யா, ஒரு தனியார் பள்ளி எவ்வளோ வேணால் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளவு தான் வாங்கணும் அப்படின்னு நான் கேஸ் போட்டிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டால், அந்த பள்ளி எதன் அடிப்படையில் ஃபீஸ் வசூலிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியப்படுத்தினா போதும். எதன் அடிப்படையிலன்னா சார், அந்த பள்ளி இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, எதை வச்சு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் சொல்றேங்க, கடந்த 10 வருஷமா 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க எங்க மாணவர்கள். அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம். இதன் அடிப்படையில் தான் நாங்க வாங்குறோம். இப்ப புரியுதா? மிஸ்டர், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு, போதுமா? அப்போ 100% பாஸ் ஆயிட்டாங்கன்னா எவ்வளோ வேணா ஃபீஸ் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணா கொள்ளடிக்கலாம், எவ்வளவு வேணா ஏமாத்தலாம் அப்படின்றீங்களா? மிஸ்டர், 100% மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன குவாலிட்டி வேணும் அந்த ஸ்கூலுக்கு? எங்க இந்த ஒரு குவாலிட்டி வச்சுட்டு மட்டுமே ஃபீஸ் எல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடாது. பல விஷயங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் வாங்கட்டும். நான் அதான் சொன்னேன் உங்ககிட்ட. என்ன சொன்னேன்? இவ்வளவு ஏன் வாங்குறீங்க நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு வேணா வாங்கறதுக்கும் இவ்வளவு ஏன் வாங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு வாங்கணும்னா அதுக்கு அந்த பள்ளிக்கு என்ன தகுதி எல்லாம் வேணும்ட்டு நிர்ணயம் பண்ணணும். மிஸ்டர், ஒரு பள்ளிக்கு வேற என்னென்ன தகுதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேங்க ஐயா, கல்வி மட்டுமே தகுதியா எடுத்துக்க முடியாதுங்க ஐயா. ஒரு மாணவன் எல்லா விஷயத்திலயும் தகுதியா இருக்கணும். எல்லா மாணவனுக்கும் எல்லா தகுதி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மாணவன்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த அடிப்படையில் அவன் திறமையை வளர்த்து விட்டா அந்த பள்ளி இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் நான் கேட்கிற கோரிக்கை. இந்த ஆள் வைக்கலுக்கு படிச்சிருக்கலாம். ஹலோ முருகேசன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்றேன் ஐயா, ஒரு பள்ளியில ஒரு ஆண்டுக்குள்ள இத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த பள்ளி மாணவர்கள் ஏதாவது 2, 3, 5, 10 கண்டுபிடிச்சா இந்த பள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோ ஃபீஸ் வாங்கிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இன்டர்நேஷனல் லெவல்லையோ போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் கப்பு வாங்கியிருந்தா இந்த பள்ளி இவ்வளவு மாணவர்களை விளையாட்டில் தேறி இருக்காங்க, அப்போ இவ்வளோ ஃபீஸ் வாங்கிக்கலாம். அடுத்ததா அதுக்கப்புறம் சிறு தொழில் குழந்தைகளை கற்றுக் கொடுத்து இந்த பள்ளியில மாணவர்கள் சிறு தொழில் இத்தனை பேர் கத்துக்கிட்டாங்க, அதனால இவ்வளவு ஃபீஸ் வாங்கிக்கலாம். இவர் சொல்றதெல்லாம் செம்ம ஐடியாவாகுது. அரசு நிர்ணயம் பண்ண ஃபீஸை தான் நாங்கள் வாங்குறோம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சரியான கட்டணத்தை தான் வசூல் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மீது பொய்யான வழக்கை தொடர்ந்துள்ளார் இவர். ஐயா, நான் பொய் வழக்கெல்லாம் போடலையா. அந்த பள்ளி நிர்ணயம் பண்றது வேணா அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூல் பண்ணிட்டோம். ஆனா அரசே ஒரு நிர்ணயிக்கின்ற பட்டியலை அமைக்கணும்னு சொல்றேன். எப்படின்னா, இந்த பள்ளி அதாவது ஒரு பள்ளி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சிருக்குன்னா ரைட், ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கு, நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்.
இல்ல இந்த பள்ளி வேறொரு விஷயத்தில், அதாவது ஒரு சுய தொழில் செய்கின்ற விஷயத்துல இந்த பள்ளி முன்னிலை வைக்கிறது, இவ்வளவு ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த பள்ளி ஒரு கண்டுபிடிச்சிருக்கு, இந்த பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவு புத்திசாலி உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த பள்ளி போட்டியில் நடனத்துல ஜெயிச்சிருக்காங்க, பாட்டு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, அல்லது யோகால ஜெயிச்சிருக்காங்க, அல்லது வேற ஏதாவது திறமை உள்ள விஷயங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நிர்ணயம் பண்ணி ஃபீஸ் வாங்க சொல்லுங்க. எல்லா தனியார் பள்ளிக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபீஸ். அந்த ஸ்கூல்ல என்ன இருக்கு இல்லை எதுவுமே பார்க்கறது இல்லை. நீ இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம், நீ இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம், மாணவர்கள் மட்டும் நல்லா படிச்சா போதும், ஏசி இருந்தா போதும், இந்த வசதி இருந்தா போதும்ட்டு. நான் சொல்றேன், வெறும் அது மட்டுமே மாணவர்கள் ஆகாது. ஒரு மாணவனுக்கு என்ன திறமைன்னா இருக்கலாம் ஐயா, அதுல மேல கொண்டு வரணும்னா தனியார் பள்ளி ஒரு மாணவனை எப்படி மேல கொண்டு வருது, எதை அடிப்படையில் கொண்டு வருது, அந்த பள்ளி எதுல மேம்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தனித்தனியா மாத்தினா தனியார் பள்ளியில் சேர்க்கும் போது இந்த பள்ளியில இந்த குவாலிட்டி இருக்கு, அப்ப இந்த ஃபீஸ் கட்டலாம், இந்த குவாலிட்டி இருக்கு, இதுக்கு ஃபீஸ் கட்டலாம், இந்த பள்ளி இவ்வளவுதான் குவாலிட்டி, அப்ப இவ்வளவுதான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். இப்ப ஒட்டு மொத்தமா தனியார் பள்ளி தொடங்கினவுன்னு ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றது, அந்த ஃபீஸை இவங்க வாங்குறது, அதுக்கு ஒரே விஷயம் இவங்களை படிக்க வச்சுட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறது. அந்த குழந்தைய படி 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 படின்னு இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் படின்றதை தவிர இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல தங்க மெடலோ வெள்ளியோ வெண்கலமோ இன்னைக்கு வாங்க ஆள் இல்லை. உலக அளவில் இருக்கிற பல்வேறு போட்டிகள் நம்மளால கலந்துக்க முடியல. அதுக்கு தகுதியான மாணவர்கள் இல்லையா? இருக்காங்க. அந்த மாணவர்கள் யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய இடம் பள்ளி. கண்டுபிடிப்பதில்லை. ஏன்னா அவங்க படிக்க வைக்கணும், மார்க் வாங்க வைக்கணும், ஃபீஸை வாங்கணும். இது மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் ஆயிப்போச்சு. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, என் குழந்தை படிக்கட்டும், என் குழந்தை படிக்கட்டும், என் குழந்தை படிக்கட்டும். இந்த மனோநிலையை மாற்றுவதற்காக அரசே முன் வந்து இனிமேல் ஒரு பள்ளி இப்படித்தான் இருக்க வேண்டும், இது மாதிரிலாம் இருந்தா இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம், இந்த பள்ளிக்கு இவ்வளவு குவாலிட்டி இருக்கு, இந்த பள்ளி இதெல்லாம் முதன்மையா இருக்கு, இந்த பள்ளி இதெல்லாம் சிறந்து விளங்குது அப்படின்னு வெளியே வெளிச்சம் போட்டு காட்டினா, இப்ப நான் படிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் குழந்தை வந்து வீட்லயே நல்லா விளையாடுதுன்னா, இந்த பள்ளியில வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுல போய் சேர்ப்பேன். என் குழந்தை பாடுதுன்னா, இந்த பள்ளி நம்பர் 1 இருக்கு பாட்டுல, அங்க போய் சேர்ப்பேன். இந்த பள்ளி கண்டுபிடிப்புல மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்கு, அப்ப என் குழந்தைய நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிட்டே இருக்கு, இப்ப என் குழந்தை இந்த பள்ளியில் சேர்ப்பேன். அப்ப நாங்களே பிரிச்சுப்போம் எந்த பள்ளி வேணும், எவ்வளவு ஃபீஸ் கட்டவும் தயார், ஏன்னா என் குழந்தைய அங்க போனா அதற்காக தயார்படுத்துவாங்கன்ற நிலைமைக்கு நாங்க வருவோம். இதை விட்டுட்டு ஒரே ஃபீஸ்ன்றது எங்களால ஏத்துக்க முடியாது. அதை தான் சொல்றேன், அதிக ஃபீஸ் வாங்குறாங்களா அப்படின்னு நான் சொல்ல. எதற்காக இந்த ஃபீஸ் வாங்குறீங்கன்னு நான் கேட்டேன் முதல்லயே. எதற்காகனா நீங்க என்ன விஷயத்துல குவாலிட்டியா இருக்கீங்க, கல்வி மட்டும் அல்லாமல் வேற எதுல குவாலிட்டியா இருக்குன்றது தான் நான் அப்போது கேட்டுட்டு இருக்கேன். நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உங்க ஸ்கூல்ல என்னென்ன குவாலிட்டி இருக்கு சார்? எங்க அப்பா இந்த ஸ்கூலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு சார். படிப்பு ஒன்று தான் சார் சொல்லி தருவோம், வேற எந்த குவாலிட்டியும் இல்லை சார். இந்த ஃபீஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி எவனோ ஒருத்த பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க சார். எங்க அப்பா கூத்துட்டு போனதே இந்த ஒரு சொத்து தாங்க, இதுக்கும் இப்படிலாம் பிரச்சனை வந்தா நாங்க என்னதான் பண்றது? யோ, இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே, அதான் சொல்ற மாதிரி சிஸ்டம் வந்தா நீங்க ஃபீஸே வாங்க முடியாதையா? இவ்வளவு நேரம் நடந்த விவாதத்தை பார்த்தால் தீர்ப்பு இப்ப சொல்ல மாட்டீங்க? அரசுக்கு அனுப்பி பரிசீலிக்கப்படும். சார், இப்போ வாங்கின ஃபீஸை திருப்பி கொடுக்க சொல்றாங்களா? யோ, அதெல்லாம் தெரியாதியா, ஏன் ஃபீஸ் இப்போ கொடுத்துருவீங்களா? நன்றிங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி இதை எவ்வளவு சீக்கிரமா பரிசீலனை பண்ணி நடைமுறை கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமா எங்களை மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஐயா. இன்னைக்கு தான் அந்த கோர்ட்டில் நல்ல கேஸ் நடந்துருக்குது.